இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு தேவ செய்தி வாயிலாய் உங்களை சந்திக்கவும், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக என் தேவனையே மகிமைப்படுத்துகின்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2025 ஆண்டுக்காக தேவன் நமக்காய் வைத்த வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தினுடைய 2வது பகுதி. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்களித்திருக்கின்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, உண்டாக்குகின்ற ஒரு தேவன், உருவாக்குகிற ஒரு தேவன். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக நின்று அவரிடத்திலே தம்மை அர்ப்பணித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக செயல்படுகின்ற ஒரு தேவன் நம்முடைய தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய செயலை நாம் பார்க்க வேண்டுமாக இருந்தால், தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு ஒரு அழைப்பை அங்கே தருகிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரத்திலே 1வது 2வது வசனங்களிலே கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய செயலை உணரும்படி விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பை அங்கே கர்த்தர் வைத்திருக்கின்றார். இந்த வசனம் சொல்கிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அருமை சகோதரனே, சகோதரியே, வசனம் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். வனாந்தரத்திலே கர்த்தர் வழியை உண்டு பண்ண வேண்டும், அவாந்தர வழியிலே ஆறுகளை தேவன் உண்டு பண்ண வேண்டும். அப்படி என்றால் வனாந்தரத்தின் வேதனை, அவாந்தர வழிகளுடைய கொடுமை, அங்கே இருக்கிற ஒரு தனிமை, அங்கே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்வினுடைய நிற்கதியான நிலையில் நாம் நிற்கிற பொழுது, இப்பொழுது தேவனுடைய செயல் நமக்கு அங்கே நடைபெற போகிறது. ஏன்னா உண்டாக்குவேன் என்றுதான் தேவன் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் அதை நடப்பிப்பேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தான் நம்முடைய தேவன் என்று தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அருமை சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தர் யாருக்கு இந்த உண்டாக்குகின்ற அல்லது உண்டாக்கி கொடுக்கப்படுகின்ற அனுபவத்தை தருகிறார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு. அங்கே 1வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் விசுவாசத்தினாலே.
ஏன் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், சத்துருவானவன் நம்முடைய வாழ்விலே கேடுகளையும் கெடுதல்களையும் உண்டு பண்ணி அவன் தேவ பிள்ளைகளை நம்ம எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறவனாய் அவன் இருக்கிறான். ஆகவே குற்றப்படுத்துகிற அந்த காரியத்தை அவன் தொடர்ந்தும் பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை, முன்னான வாழ்க்கை, முன்னான ஜீவியம், இவர்கள் எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்து தேவ பிள்ளைகளே அங்கே நம்மை குற்றப்படுத்தும்படி அவன் அங்கே ஆயத்தமாயிருக்கிறான். ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை விடுதலையாக்கினவர் நீதிமான்களாய் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். அங்கே இளைய குமாரனுடைய சம்பவத்தை நீங்கள் அங்கே எடுத்து பார்த்தால் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கிரியையை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். தேவனுடைய செயல்பாட்டை அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், அவன் எல்லாவற்றையும் அழித்து திரும்புகிற பொழுது எப்படி அவன் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறான்? அவன் மனதிலே சொல்லிக் கொள்ளுகிறான், என்னுடைய தகப்பனிடத்திலே போய் உம்முடைய ஊழியக்க வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள், நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம். இதை சொல்லும்படி அவன் நினைத்தான். ஆனால் தேவ பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்கிறது, அதை சொல்லுவதற்கே தகப்பன் இடம் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தகப்பனிடத்திலே அவன் சொல்லுவதற்குரிய நேரம் கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதை போல தேவ பிள்ளைகளே, தூரத்திலே மகனை கண்டு அவனை ஓடி சென்று அவனை அரவணைத்து முத்தமிட்டு அவனை வரவேற்று தேவ பிள்ளைகளே அவனை புது சிருஷ்டியாய் அங்கே புது அதிகாரங்களை அவனுக்கு கொடுக்கிறதை அங்கே அவன் நினைத்தான், எல்லாம் நான் இழந்து போனேன், என்னுடைய தகப்பனுடைய அன்பை இழந்து போனேன், வீட்டை இழந்து போனேன், எல்லா விதமான காரியத்தை இழந்து போனேன். ஆகவே வீட்டின் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு என் வாழ்வை நான் முடித்து விடலாம் என்று அவன் நினைத்திருக்க கூடும். ஒருவேளை இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்திருக்கிறீர்களா? ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது, எல்லாம் இழந்து போனவர்களாய் நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எங்கள் சொந்த தவறுகளினாலே நாங்கள் மிகவும் கேடுண்டாக்கி கொண்டிருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று நினைக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அண்டையிலே திரும்பி வருகிற பொழுது, தேவன் அண்டையிலே, ஆண்டவர் அண்டையிலே திரும்பி வருகிற பொழுது அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறவர் மட்டுமல்ல, நம்மை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீதிமான்களுக்கான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உரிமையை, அந்த தேவப்பிள்ளை அந்த சுதந்திரத்தை அந்த தகப்பன் தன் மகனுக்கு கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை, உரிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்கிறது, முதலாவது வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பல வேளைகளிலே சமாதானத்தை தேவன் கொடுத்திருப்பார், ஆனால் நம்மை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் அவைகள் சமாதானம், இளைப்பாறுதல் அடைந்திருக்க முடியாது. அங்கே குழப்பங்கள் காணப்படலாம், நெருக்கடிகள் காணப்படலாம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்கிறது, தேவன் மூலமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு மனதில் ஒரு சமாதானத்தை தேவன் வைத்திருக்க. இந்த சமாதானத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளே குழப்பம் உள்ளவர்களாய், அங்கே எதிர்மறையான நெகட்டிவான காரியங்களை நினைக்கிறவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்கள், கடந்த நாளிலே வல்லமையான காரியங்களை பெற்றுக் கொண்டவர்கள், ஆனால் இன்றும் தேவ பிள்ளைகளே அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் அங்கே நடைபெற்று விட்டால், ஒருவேளை வியாதியான காரியங்கள் அல்லது குடும்பத்திலே ஏதாவது காரியம், உலகத்திலே ஏதாவது சூழ்நிலைகள் அல்லது சம்பவங்கள் நடந்து விட்டால் தேவ பிள்ளைகளே பயம் கொண்டு சமாதானமற்றவர்களாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்கிறவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை உணராதவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை இந்த எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரன் கேயாசியை குறித்தும் நாம் படிக்கிற பொழுது, அங்கே எலிசாவினுடைய சம்பவத்திலே தேவ பிள்ளைகளே அவன் தேவனுக்குள் வைராக்கியம் உள்ளவனாய், தேவனுக்காய் பணி செய்கிறவனாய் அவன் காணப்படும். ஆனால் ஒரு நாள் அதிகாலையிலே அங்கே கேயாசி தங்களை சுற்றிலுமாய் அநேக இராணுவம், அநேக சேனைகள் தங்களை புடை சூழ்ந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். தாங்கள் இருந்த இடத்தை சுற்றிலுமாய் அங்கே விரோதத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் உட்கார்ந்து இருக்கிறதை அல்லது வந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். அப்பொழுது அவன் என்ன எஜமானே என்ன செய்வோம் என்று கேட்கிறதை அங்கே நாம் அந்த சம்பவத்திலே காண முடியும். அப்பொழுது பாருங்க, எலிசா சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னான். பாருங்கள், இது எப்படி இந்த காரியம் நடைபெற்றது? எப்படி எலிசாவுக்கு இந்த அனுபவம்? அங்கே கேயாசி ஆச்சரியப்படுகிறார். அப்படி எங்களுக்கு அப்படி யாருமே கிடையாது என்று சொன்ன பொழுது வேதம் சொல்கிறது, அங்கே எலிசா என்ன செய்கிறான்? அங்கே
கேயாசியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்கிறான். வேண்டுதல் செய்த பொழுது கேயாசியின் கண்கள் திறக்கப்படுகிறது. கேயாசி இப்பொழுது அவளை சுற்றிலுமாய் அங்கே அக்கினிமயமான தூதர்கள் அவர்களுக்காய் இருக்கிறதை அவன் தன் ஆவிக்குரிய கண்களிலே அவன் பார்க்கிறான். பாருங்க, சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் பல வேளைகளிலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பார்வை அவர்களுக்கு இல்லாமல் போகின்றதுனால அந்த தேவனோடு கூட அந்த இணைவான உறவுகளை ஏற்படுத்தி கர்த்தரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவன் ஏற்படுத்தின அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. இது ஒரு ஆசீர்வாதம், நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வது, தேவனுடைய சமாதானத்தை, இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வது, கர்த்தருடைய ஆறுதல், சுற்ற சூழல் முழுவதுமே தேவ பிள்ளைகளே கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை. ஏனால் பல காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கலாம், பல காரியங்கள் நம்முடைய காதுகளிலே நாம் கேட்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்படுத்தின பாதுகாப்பையும் சமாதானத்தையும் புரிந்து கொண்டவர்களாக நாம் தேவனோடு நாம் ஐக்கியமாய். 2வது வசனத்திலே, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, அங்கே சொல்லுகிறார் தேவ மனிதன், நாங்க தேவ மகிமையை அடைவோம் என்று சொல்லி நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் நிச்சயமாய் தேவ மகிமை அடைவோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாய் இருப்பார். எங்கள் தேவன் எங்களுக்காய் காரியங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருப்பார். காரணம், நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் அந்த கிருபைக்குள்ளே நாங்கள் நிலை கொண்டிருந்து சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். சமாதானம் பெற்ற நாம் கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவன் எங்களுக்காய் செயல்படுவார். தேவ மகிமை நம் வாழ்வில் நடைபெறும்படியாய், தேவன் தரும்படியாய் கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்று அங்கே பக்தன் சொல்லுகிறார். அருமை சகோதரனே, சகோதரி, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். தேவன் சொன்ன வார்த்தை. ஆண்டவரை, எப்படி நடக்கும்? எப்படி எங்களுக்கு இதை நாங்கள் காண முடியும்? வேதம் சொல்கிறது, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கர்த்தராலே இயேசு கிறிஸ்து மூலமாய் சமாதானத்தை பெற்று தேவ பிள்ளைகளே தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையில் விசுவாசத்தோடு தேவனை நம்புவீர்களாக இருந்தால், தர்ம சகோதரனே, சகோதரியே, வனாந்தரத்தில் தேவன் வழியை உண்டு பண்ணுகிற அந்த காரியத்தையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற அந்த உண்டாக்கி உங்களுக்கு தருகின்ற அந்த அனுபவத்தையும் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வராக. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறவர்கள் அல்லது சமாதானத்தை பெற்றோம் என்ற நம்பிக்கை உங்களிடத்திலே காணப்படுகிறதா? எல்லா இடங்களிலும் தேவனுடைய சமாதானத்தை காண்பிக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? எல்லா இடங்களிலும் விசுவாச வார்த்தைகளை, மற்றவர்களை, தேவ பிள்ளைகளை பயமுறுத்தாமல் மற்றவர்களுக்கு விசுவாசத்தினால் நாங்கள் இன்னும் அவளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும்படியாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம் தேவ பிள்ளைகளை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்டாக்கி நமக்கு தரும்படி தேவன் விரும்புகிறார். உண்டாக்குகிற ஒரு தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறதாகவே எந்த நிலையாயிருந்தாலும், எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் இன்றைக்கு தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம், கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, எங்களை நீதிமான்களாய் மாற்றும். ஆண்டவரே, நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சமாதானத்தின் அந்த சலாக்கியத்தை எங்களுக்கு தாரும். அந்த கிருபையிலே விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து ஆண்டவரே தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தாவே உமக்காய் காத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று நாங்கள் கேட்போம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கிருபை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமையின் கிரியை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதாக, ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை கடந்து வருவதாக, இப்பொழுதும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு ஆண்டவரை சமாதானத்தை பெற்று தேவரே ஆண்டவரை தேவ மகிமை அடைவோம் என்கிற ஒரு நம்பிக்கையில கர்த்தாவை உம்மை சார்ந்து கொள்ளும்படியாக உடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை குலைத்து போடுகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்துல கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக, ஒரு வல்லமையின் கிரியை நடப்பிப்பீராக. ராஜா, நீர் ஒருவரே கிரியை செய்யும்படியா என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றோம்.